வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் நெரிசல் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழுவையும் அமைத்து ஆணை. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்த முறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். தலைமை நீதிபதியின் அறிவுறுத்தல் இல்லாமலேயே வழக்கு விசாரித்து தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக கருத்து. வழிகாட்டு நெறிமுறை கோரிய வழக்கை கிரிமினல் வழக்காக பட்டியலிட்டு விசாரித்தது எப்படி? கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளர் விளக்க வேண்டும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சமில்லாத விசாரணை கேட்பது குடிமக்களின் உரிமை. கரூர் விவகாரத்தை மக்களின் அடிப்படை உரிமை சார்ந்த உணர்வாக பார்ப்பதாக உச்சநீதிமன்றம் கருத்து. விஜய் பரப்புரை கூட்ட நெரிசலில் 41 பேர் இறந்தது தொடர்பாக விசாரிக்கும் சிபிஐ மாதந்தோறும் அறிக்கை தர வேண்டும். விசாரணையை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி முடிவு செய்யலாம். சிபிஐ விசாரணை கோரி நாங்கள் வழக்கு தொடரவில்லை என பாதிக்கப்பட்ட செல்வராஜ், ஷர்மிளா ஆகியோர் முறையீடு. இருவரின் முறையீட்டையும் மனுவாக தாக்கல் செய்ய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அறிவுறுத்தல். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்த மனு தாக்கலில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது. தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதம். நடப்பு கல்வியாண்டு முதல் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து. கடந்த ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பு வெளியான நிலையில் அரசாணை பிறப்பித்தது தமிழக அரசு. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் நாளை இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என பேட்டி. அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் முடிவின்படி நாளை 14/10/2025 முதல் 17/10/2025 வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம், முன்னாள் கேரள முதல்வர் மாண்புமிகு VS அச்சுதானந்தன் அவர்கள் பாமக கொறடா சட்டமன்ற குழு தலைவர் உள்ளிட்ட பதவிகள் தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுக்கள் பரிசீலனையில் உள்ளதாக சபாநாயகர் அப்பாவு விளக்கம். இருக்குமா? அது என்னுடைய பரிசீலனை இருக்கு. மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து அருந்திய 22 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். சென்னையில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனின் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை. இருமல் மருந்து விவகாரத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தமிழக உணவு மற்றும் மருந்து தர கட்டுப்பாட்டு நிர்வாக இயக்குநர் தீபா வீட்டில் இடி ரைடு. இணை இயக்குநர் கார்த்திகேயன் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனை. சென்னையை தொடர்ந்து காஞ்சிபுரத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனை. சுங்குவாச்சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் ஆய்வு நடத்தி வரும் அமலாக்கத்துறை அதிகாரிகள். மத்திய பிரதேசத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்து குடித்து 22 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தின் மருந்து தயாரிக்கும் உரிமங்கள் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டு மூடப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை விளக்கம்.
2021 மற்றும் 2022 ஆண்டுகளில் ஸ்ரீசன் பார்மா நிறுவனத்தில் ஆய்வு முறையாக மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை விளக்கம். கடந்த ஆண்டில் உரிய ஆய்வு மேற்கொள்ளாத காஞ்சிபுரம் முதுநிலை மருந்துகள் ஆய்வாளர் 2 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக அறிக்கை. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள இதர மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மீது ஆய்வு மேற்கொள்ள சுகாதாரத்துறை நடவடிக்கை. விரிவான ஆய்வுகள் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 92,200 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 11,525க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 1,95,000க்கு விற்பனை. தொடர்ந்து அதிகரித்து வரும் தங்கம் வெள்ளி விலையால் நடுத்தர வர்க்கத்தினர் அதிர்ச்சி. இந்தியாவில் மக்களிடம் மட்டும் 34,600 டன் தங்கம் இருப்பு உள்ளதாக தங்க கவுன்சில் தகவல். கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 10,000 டன் வரை தங்கம் வாங்கி குவித்திருப்பதாக அதிர்ச்சி ரிப்போர்ட். எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் 5வது நாளாக வேலை நிறுத்தம். டேங்கர் லாரிகள் ஸ்ட்ரைக்கால் தென் மாநிலம் முழுவதும் சமையல் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் ஆம்னி பேருந்துகளில் 4 மடங்கு கட்டணம் உயர்வு. பயணிகள் கடும் அவதி. கன்னியாகுமரி, திருப்பூர், தஞ்சை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கடைகளில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். வீட்டு உபயோகப் பொருட்கள், புத்தாடைகள், ஃபேன்சி பொருட்கள் என தாங்கள் விரும்பியவற்றை உற்சாகத்துடன் அள்ளிச் சென்ற மக்கள். கரூர் மாவட்டத்தில் தீப ஒளி திருவிழாவையொட்டி பாதுகாப்பு பணிகள் தீவிரம். பேருந்து நிலையம் மற்றும் கடை வீதிகளில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் போலீசார் நடவடிக்கை. தீபாவளி திருநாளையொட்டி சொந்த ஊர் செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த புலம்பெயர் தொழிலாளர்கள். பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் என பல்வேறு மாநிலங்களுக்கும் படையெடுத்த மக்களால் ரயில் நிலையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம். நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை செப்டம்பர் மாதத்தில் 2.5 லட்சம் கோடியாக உயர்வு. கடந்த மாதத்தை ஒப்பிடுகையில் 39,000 கோடி அதிகரிப்பு என தகவல். தனது வருவாய் முற்றிலும் முடங்கிவிட்டதால் மீண்டும் சினிமாவில் நடிக்கவே விரும்புகிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் சதானந்தனை தனக்கு பதிலாக அமைச்சராகலாம் என்றும் மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி பேச்சு.